வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த கொஸ்டின் வந்து ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம். ஆனால் இந்த ஸ்கீம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஓல்டானது. அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்ஸில் பல கொஸ்டின்ஸ் ரொம்ப பழசாக இருக்கும். ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வயசு கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கணக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கும். நம்ம வருடம் பிரகாரம் பார்க்குறோம். கடைசியாக இருக்கிற உஜ்ஜவாலா அதுதான் வந்து 2007 வந்தது. உஜ்ஜவாலா உச்சா போகிறவங்கள செவனேன்னு உச்சா போகிறவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. செவனேன்னு 2007, 7னா 7, உஜ்ஜவாலா வந்து 2007 கடத்திட்டு போயிட்டாங்க. அதாவது டிராஃபிக்கிங், பெண்களை கடத்துறது, செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களை வந்து பாலியல் தொழிலில் கட்டாயமாக ஈடுபடுத்துறது, அந்த இழி வணிக தொடர்பு தடுப்பு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டிராஃபிக்கிங், அதாவது கடத்துறது, அவங்கள வந்து தவறான இழி வணிகம் அப்படின்னா அது வந்து தவறான வழிகளில் அவங்கள பயன்படுத்துறது, தவறான வேலைகளுக்கெல்லாம் கட்டாயப்படுத்துறது, செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அந்த ஸ்கீம் தான் உஜ்வாலா. அடுத்தது IGMSY, இந்திரா காந்தி மாத்ருவ சகயோக் யோஜனா. அதாவது இது வந்து 2010 மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்டு சில்ட்ரன் அந்த இதில் வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னா, கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி. அதாவது 6000 ரூபா கொடுப்பாங்க, 3 தவணையாக 2000 கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட இல்லை, இதோட முன்னோடி திட்டம்னு பார்த்தோம்னா நம்ம 1989 வந்த முத்துலட்சுமி ரெட்டி நினைவு அந்த இது மகப்பேறு உதவி திட்டம் 18,000 கொடுப்போம். நம்ம 6000 அந்த மாதிரி 3 தவணையில் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து இந்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் வந்து இந்திரா காந்தி மாத்ருவ சகயோக் யோஜனா. அதில் வந்து கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி கொடுக்குற ஸ்கீம். சரிங்களா? அடுத்தது பி, RGSEAG, ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சில அப்ரிவேஷன்லாம் படிக்கணும், டைரெக்டாக அப்ரிவேஷனே கேட்பாங்க. இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி, இல்லை அப்ரிவேஷனோட படித்தோம் அப்படின்னா அந்த மீனிங் வந்து தெரிஞ்சிடும். அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா வளரிளம் பெண்கள், எம்பவர்மெண்ட் அதிகாரமளித்தல் ஸ்கீம், அதாவது வளரிளம் பெண்களுக்கு அதிகாரமளித்தலுக்கான ராஜீவ்காந்தியோட திட்டம். அது வந்து சப்லா அப்படின்வாங்க, அது டைரெக்டாக சப்லானே கேட்பாங்க. 11 to 14 வயது உள்ள வளரிளம் பெண்கள் பார்த்திங்கன்னா இரத்த சோகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பெண்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குன்னும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கவனம் செலுத்துறது. 11 to 14 வயசு. அப்படியே 2007 உஜ்வாலா, இந்திரா காந்தி மாத்ருவ சகயோக் யோஜனா 2010. சில இடத்துல வந்து 9-10 இருக்கும், அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படி இருக்கும். ஆப்ஷன்ஸில் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சிலது 10-11 இந்த மாதிரிலாம் வரும். ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சப்லா வந்து 2011. அடுத்தது எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்க டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் அந்த மாதிரி அந்த 3 ஆப்ஷன்ஸும் அந்த பீரியடில் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பேர் மாற்றம் நிறைய நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த மாத்ருவ சகயோக் யோஜனா கூட பிரதான் மந்திரி அந்த மாதிரி ஏதோ மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக ஃபேமஸான ஸ்கீம். இதை நம்ம பெருசாக சொல்ல தேவையில்ல. 2015 பெண் குழந்தைகளுக்கான கல்வி, அதாவது பாலின விகித முன்னேற்றம், செக்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணுறது. எங்கெல்லாம் வந்து செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அந்த ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை முதல்ல செலக்ட் பண்ணி, அதில் தமிழ்நாட்டில் கடலூர் ஒரு டிஸ்ட்ரிக், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி 100 பிளேஸை செலக்ட் பண்ணி அதை வந்து பானிபட் ஜனவரி 22, 2015 நினைக்கிறேன், டேட் மட்டும் டவுட்டாக இருக்குது, 2015. இப்போ வந்து பேட்டி பச்சாவோ பிரதமர் மோடி அவர்களால் பானிபட்டில் தொடங்கின ஸ்கீம் இது.
இது கீழே தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அந்த ஸ்கீம் வந்து இது போஸ்டலில் பணம் சேர்க்குறது, அந்த பெண் குழந்தைகளுக்கு அவங்க கணக்கில் அக்கௌண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட படிப்பு செலவுக்காக 18 வயசான பிறகு ஒரு 50% எடுக்கிறது, இந்த மாதிரி மினிமம் 1000 ரூபா அந்த அது தனி கொஸ்டின்ஸாகவே படிக்கிற அளவுக்கு முக்கியமான ஸ்கீம் அது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அது ரிலேட்டடான விஷயங்கள் பழசாக இருந்தாலும் படிங்க, ஓல்டுன்னு நினச்சி விடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.